தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தேதி, தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும்? ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க. நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடைய கணக்கில் நேரடி நிதி உதவி இந்திய அரசு தொடங்கியுள்ள நிலையை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய திட்டங்களில் ஒன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா. 2019ஆம் ஆண்டு வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது இந்த திட்டம். ஸோ 2019லேருந்து இதுவரை 20 தவணைகள் முடித்து விட்டார்கள். இப்போ இந்த 21வது தவணைக்காக மக்கள் எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 21வது தவணை எப்பொழுது இவர்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் பெறுகிறார்கள். தலா 2000 வீதம் 3 சம தவணைகளில் விநியோகிக்கப்படுகிறார்கள். நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது என்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ நேரடி பரிமாற்றம் டிபிடி மூலமாக மட்டும்தான் இவர்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? இந்த முயற்சி கிராமப்புற குடும்பங்களை மேம்படுத்துவதிலும் பயிர் சுழற்சி ஆதரிப்பதிலும் நிதி உதவி இல்லாததால் எந்த விவசாயியும் பின்தங்கியிருப்பதில்லை என்பதை உறுதி செய்கிறது. அரசாங்கம் இப்பொழுது பிரதம மந்திரி கிசான் 21வது தவணையை நவம்பர் எண்டுக்குள்ளார வெளியிடணும், இல்லை டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடணும். அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ளார இதை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விநியோக சுழற்சியின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று அறிவித்துள்ளது. பிப்ரவரி 2025 கடன்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது மில்லியன் கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நிதி உயிர் நாடியாக விளங்குவதும் எல்லோருக்குமே தெரியும். ஸோ பிரதம மந்திரி கிசான் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21வது தவணை. ஸோ இது விவசாய குடும்பங்களுக்காக நாடு தழுவிய நேரடி வருமான ஆதரவு திட்டம். ஓகேங்களா? ஸோ நேரடி வருமானத்தில் ஒரு ஆதரவு திட்டத்தை தான் குறிப்பிடுறாங்க. வருடத்திற்கு 6000 சம தவணைகளில் 2000 பயணிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இது செலுத்தப்படும். ஆண்டு முழுவதும் 3 கட்டங்கள், ஏப்ரல் முதல் ஜூலை வரை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, டிசம்பர் முதல் மார்ச் வரை ஒவ்வொரு தவணையும் வந்துட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த இகேஒய்சி ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களுடைய 2000 ரூபாய் உங்களுடைய கணக்கில் வரும். ஓகேங்களா? ஸோ மாநில நிலப்பதிவுகளின் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை வைத்திருக்கும் சிறு அல்லது குறு விவசாயிகளின் குடும்பம் குடியுரிமை இந்திய குடிமகனாக இருக்கணும். நில நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் உள்ளிட்ட சில உயர் வருமான பிரிவுகளை பொதுவாக விளக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய கார்னரில் போயிட்டு பதிவு என்பதை கிளிக் பண்ணணும். ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஓடிபியை பயன்படுத்தி நீங்கள் சரிபார்க்கணும். தனிப்பட்ட விவரங்கள், நில விவரங்கள் மற்றும் வங்கி தகவல்களை ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் அதை நிரப்பணும். உங்கள் விண்ணப்பம் அல்லது குறிப்பு எண்ணை சமர்ப்பித்து கொள்ளவும் சில நாட்களுக்கு பிறகு பயனாளிகளுடைய ஒப்புதலை கண்காணிக்கலாம். இப்படி தாங்க இந்த மாதிரி இகேஒய்சி ப்ராசஸ் முடித்தா மட்டும்தான் பிஎம் கிசானில் 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.